அனைவருக்கும் வணக்கம். புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி தோழர் மணியரசன். மத்திய ஒன்றிய அரசு தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய கல்விக்கான நிதியை வழங்காமல் இழுத்தடிப்பு செய்து இன்றைக்கி தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு விவாத பொருளாகவும், தமிழகத்தில் உள்ள பல கல்வியாளர்கள் ஒன்றிய அரசை கண்டிக்கக்கூடிய வகையில் இந்த பிரச்சனை என்பது இன்றைக்கி அதிகரிச்சிட்ருக்கு. குறிப்பாக ஒன்றிய அரசு தமிழகத்துக்கு சம்கரா சிக்ஷா அபியான் என்ற கல்வி திட்டம், இந்த கல்வி திட்டத்தில் மத்திய அரசு 60% நிதியும் மாநில அரசு 40% நிதிங்கிறத சேர்ந்து அதுக்கான மாணவர்களுக்கான 1ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை கல்வியை வழங்கணும். அப்போ அதற்கு தேவையான கட்டமைப்பு வசதியில் செய்யணும் என்பதுதான் இந்த திட்டத்துடைய நோக்கம். அந்த அடிப்படையில் தான் இது செய்யப்படுது. அப்படி பார்த்தா 3586 கோடி என்பது இதற்கான திட்டம். இந்த 2024-25 கல்வியாண்டுக்கான இந்த திட்டத்திற்கான மதிப்பீடு. அதில் மத்திய அரசு 2152 கோடி என்பது வழங்க வேண்டிய நிதி. அந்த 60% மொத்த நிதி. தமிழக அரசுக்கு இந்த ஜூன் மாதம் மத்திய அரசு வழங்கக்கூடிய நிதி என்னென்னா 573 கோடி. இந்த நிதியை வழங்காமல், ஜூன் மாதமே வழங்காமல், இன்றைக்கி ஆகஸ்ட் மாதம் என்பது 29 தேதி ஆயிடுச்சு. அடுத்தது செப்டம்பர் வரப்போகிறது. அப்போ இதற்கான நிதியை வழங்காமல் இருக்கிறதோட விளைவு எத்தகைய பாதிப்புகளை இங்கே ஏற்படுத்த போகுதுன்னா, இன்றைக்கி மாணவர்களுக்கான கல்வி என்பது குறிப்பாக தனியார் பள்ளிகளில் ஆர்டின்னு சொல்லக்கூடிய அதில் 25% கல்வி தனியார் பள்ளிகளில் தகுதியுள்ள மாணவர்கள் பெற முடியும். அப்போ அந்த கல்வி என்பது, அதற்கான நிதி என்பது நிறுத்தப்பட போகுது. அந்த மாணவர்களுக்கான போக்குவரத்து கட்டணம் என்பது நிறுத்தப்பட போகுது. மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய தற்காப்பு பயிற்சி அது என்பது முழுசாக நிறுத்தப்பட போகுது. இது இல்லாமல் வட்டார வள பயிற்றுனர்கள் சொல்லிட்டு ஒவ்வொரு ஒன்றியத்தின் சார்பிலும் ஆரம்ப பள்ளிகளுக்கு இந்த மாதிரி பயிற்றுனர்கள் இருக்காங்க. அந்த ட்ரெயினர்களுக்கு வழங்கக்கூடிய நிதி, பகுதி நேர ஆசிரியர்கள், சிறப்பு ஆசிரியர்கள் என கிட்டத்தட்ட தமிழகத்தில் 15,000 ஆசிரியர்கள் இந்த திட்டத்தில் ஒன்றிய அரசு, மோடி அரசு நிதி ஒதுக்காதனால இவ்வளோ பாதிப்புகளும் இன்றைக்கி ஏற்பட போகுது. அப்போ இன்றைக்கி மாணவர்களுடைய கல்வி என்பது கேள்விக்குறி என்ற நிலையில் இருக்குது. ஏன் இதை நிறுத்தி வச்சிருக்கு இந்த பாசிச மோடி அரசு அப்படின்னா, மத்திய அரசனுடைய தேசிய கல்விக் கொள்கை 2020 இதை தமிழகத்தில் அமுல்படுத்தணும். நீ அமுல்படுத்தலை அப்படின்னா நான் நிதி தரமாட்டேன் அப்படின்னு ஸ்ட்ரைக் பண்ணுறேன். இது ஸ்ட்ரைக் பண்ணுறது ரொம்ப கேவலமாக இருக்குது ஒன்றிய அரசினுடைய நடவடிக்கை. ஏன்னா இந்திய அரசு நம்ம சட்டம் சொல்லுவது என்னென்னா கூட்டாட்சி என்பது தான். அப்போ அந்த கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக, கூட்டாட்சியினுடைய நடவடிக்கைக்கு எதிராக பாசிச மோடி அரசு மும்மொழி கொள்கை, இந்தி, சமஸ்கிருதம், அவர்கள் சொல்லக்கூடிய கல்வியை காவிமயமாக மாற்றுவது, கார்ப்பரேட் மயமாக மாற்றுவது என்ற திட்டத்தை கொண்டு வர துடிக்கக்கூடிய அந்த தேசிய கல்விக் கொள்கை 2020 தான் அமுல்படுத்தணும்னு சொல்கிறான். அப்போ அதை அமுல்படுத்த முடியாது. மாநிலத்துக்கு தனி கல்விக் கொள்கை இருக்குது. அந்த கொள்கை அடிப்படையில் ஒவ்வொரு மாநிலமும் தனக்கான கல்விக் கொள்கை அமைத்து அதற்காக செயலாற்றலாம். அப்போ அதனை நீ தனித்துவமாக செய்யக்கூடாது என்பது தான் மோடி அரசு சொல்லுது. அப்போ அதற்கு தான் தேசிய கல்விக் கொள்கை என்பதை ஒருங்கிணைந்த முறையில் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இப்படி ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே நாடு ஒரே ரேஷன் கொள்கை, ரேஷன் கார்டு என்பது போல் நீங்கள் ஒரே நாடு ஒரே கல்விக் கொள்கை அப்படின்னு எல்லாத்தையும் ஒற்றைமயமாக மாற்றி நாட்டை காவிமயமாக மாற்ற வேண்டும். இன்னொரு பக்கம் கார்ப்பரேட் மயமாக மாற்றி மொத்த பேக்கேஜாக இருந்தா நீ வச்சுக்க, முதலாளி கையில் ஒப்படைக்கணும் என்பதுதான். இன்றைக்கி எப்படி அரசு பொதுத்துறை நிறுவனங்கள் சூறையாடப்பட்டு அம்பானி, அதானி போன்ற தனியார் கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு, தரகு முதலாளிகளுக்கு தாரை வார்க்கப்படுகிறதோ, அதே போல் கல்வி என்பது ஒரு சேவை. அந்த அரசு சேவையாக வழங்கணும். ஆனால் இன்றைக்கி என்னவாக இருக்குன்னா அது கமர்ஷியலாக மாற்றிட்டான், வணிகமாக மாற்றிட்டான். அப்போ வணிகமாக மாற்றிட்டு மிகப்பெரிய கோடிக்கணக்கான பணம் போடக்கூடிய ஒரு தளமாக கல்வி தளம் இருக்கிறது. அந்த கல்வியை அம்பானி, அதானி போன்ற பல வெளிநாட்டு கல்வி நிறுவனங்களுக்கும் வழங்கணும் என்பதான் மோடி அரசனுடைய தேசிய கல்விக் கொள்கை 2020 சொல்லுது. அதை தமிழகத்தில் மட்டும் இல்லை, இந்திய அளவில் பல கல்வியாளர்கள் கடுமையான முறையில் எதிர்த்து அவங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. குறிப்பாக எமது புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி 2015ஆம் ஆண்டிலிருந்தே இந்த தேசிய கல்விக் கொள்கை, அதற்கு முன்னோட்டமாக சில நடவடிக்கைகளை நைரோபியில் மோடி அரசு கையெழுத்திட்டது. அதிலிருந்தே நாம் தொடர்ச்சியாக இந்த கல்விக் கொள்கையை எதிர்த்து வருகிறோம். அந்த வகையில் தமிழகத்தில் தேசிய கல்விக் கொள்கை அமுல்படுத்தக்கூடாது என்பதுதான் எமது மாணவர் அமைப்பினோட நோக்கமும். ஆனால் மோடி அரசு இன்றைக்கி செய்யக்கூடிய அந்த பிரச்சனையால் கல்விக்கு நிதி ஒதுக்காதோட வரக்கூடிய விளைவுகள் என்னவாக இருக்குன்னா, இப்போ வட்டார வளர்ச்சி பயிற்றுனர்கள், கல்வி பயிற்றுனர்கள் ஆளுங்க இருக்காங்க, சிறப்பு ஆசிரியர்கள் இருக்காங்க, பகுதி நேர ஆசிரியர்கள் இருக்காங்க. இப்போ இவங்களுக்கு வழங்கக்கூடிய நிதி என்பது தடுத்து நிறுத்தப்பட போகுது. இது இல்லாமல் தனியார் பள்ளிகளில் ஆர்டின்னு சொல்லக்கூடிய 25% மாணவர்கள் படிக்க முடியும். அதுக்கு இந்த நிதி மூலமாக தான் அதுக்கான பணம் என்பது வழங்கப்படுது. அப்போ அது தடுத்து நிறுத்தப்பட போகுது. மாணவர்களுக்கான தற்காப்பு கலை பயிற்சி அது தடுத்து நிறுத்தப்பட போகுது.
போக்குவரத்து கட்டணங்கள், இந்த மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய போக்குவரத்து கட்டணம் முழுமையும் தடுத்து நிறுத்தப்படுது. அப்போ பாசிச மோடி அரசு தன்னோட கொள்கைக்கு அடிப்பணியில் அப்படி என்பதற்காக தமிழகத்தில் எந்த அளவு பாதிப்பு உருவாக போகிறது, ஏற்கனவே மாநில அரசு தனக்கான பங்களிப்பு 40% நிதியை அதை எந்த அளவு ஈடுகட்ட முடியுமோ அதை சமீபத்தில் ஜூன் மாதத்துலேருந்து ஈடுகட்டியிருக்காங்க. மேற்கொண்டும் அவரால் ஈடுகட்ட முடியாது. அப்போ இங்கே ஜிஎஸ்டின்னு வரி வாங்கக்கூடிய ஒன்றிய அரசு அதை திரும்ப வழங்கணும். அதற்கு பல்வேறு திட்டங்கள் அடிப்படையில் ஒரு கூட்டாட்சி தத்துவம் என்ற முறையில் ஒன்றிய அரசு அதற்கான நிதியை வழங்கணும் என்பதுதான். இப்போ வழங்காமல் இப்படி ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை, ஒரு மாநில அரசை தன்வசமாக்கணும், தான் சொல்வதான் அது கேட்கணும், ஒரு மாநிலத்துக்கு சுயாட்சி அதிகாரம் என்பது, தனி கல்விக் கொள்கை என்பது இருக்கக்கூடாது, அப்போ தனித்துவத்தன்மையே இருக்கக்கூடாது என்பது பாசிச மோடி அரசு விரும்புகிறது. இது மிகப்பெரிய ஒரு பாசிச அபாயம். அப்போ அந்த வகையில் எமது புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி மோடி அரசுடைய இத்தகைய நடவடிக்கையை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். இதற்கு எதிரான போராட்டத்தையும் எமது அமைப்பு சார்பாக நடத்துவோம். தமிழகத்திற்கு ஜூன் மாதம் முதல் தவணையாக வழங்கக்கூடிய 573 கோடியை உடனடியாக ஒன்றிய மோடி அரசு விடுவிக்க வேண்டும். மொத்தமாக வழங்கக்கூடிய 2152 கோடியும் அடுத்தடுத்த தவணைகளில் சரியாக வழங்கணும் என்பதை எமது புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி சார்பாக இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.